வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு நேர வணக்கம். இன்னைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா இட்லி தான் செய்யணும். மாவாட்டி வச்சுருக்கேன் பாருங்க. இங்கே மாவாட்டி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த 2 பாக்ஸ்லேயும் மாவு தான். இதுலேயும் சரி இதுலேயும் சரி புளிச்சிருக்கு பாரு. நல்லா புளிச்சிருக்கு பாரு, பொங்கி இருக்கு. இதுதான் இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். குண்டா இருந்தா புளிச்சிருக்குன்னு அர்த்தம். பொஃப்னு அப்படி ஊதுற மாதிரி இருந்தா புளிச்சிருக்குன்னு அர்த்தம். குழந்தைகளையும் அப்படி இருந்தா தானே. ஆமா, அது ஒப்புன்னு இருக்கு. ஒப்புன்னு இருக்கணும். இந்த கரண்டி எடுத்துட்டு வரேன் மாவுக்கு. கரண்டி எடுத்துட்டு இதில் தானே எடுத்து வைக்கணும். தள்ளுறதுக்கு தட்டு, தள்ளுறதுக்கு அந்த சாப்பிட்ற தட்டு ஏன்றது எடுத்துக்கலாம். அடியில் தண்ணி தேய்ச்சா? அடியில் தண்ணி ஊற்றிட்டு இங்கே வேறு எப்படி இருக்குன்னு மாவு சூப்பராக இருக்கு வேறு. வெறும் சீயார் அரிசியும் உளுந்துந்தேன். இட்லி சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி எப்பயுமே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு தான் மாவாட்டினால இன்னைக்கு இட்லியா? இன்னைக்கு இட்லி, நாளைக்கு காலையிலையும் இட்லி, நாளைக்கு நைட்டும் இட்லி, நாளான்னைக்கு தான் வேற. என்னங்கிற ஏன் திடீர்னு இட்லி இதுக்கு வந்துட்டீங்க? இதெல்லாம் ஆட்டின புதுசில் இட்லி ஊற்றினாதே, அதுக்கப்புறம் ஊற்ற வராது. ஆட்டின உடனே இட்லி ஊற்றினாதே. ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறான். ஊற்றலாம் மருந்தமும். எனக்கு மட்டும் காற்று வரக்கூடாதுன்னு நினைப்பியா? இல்லையே, அப்படிதான் சுயநலம் தான் உனக்கு. சாம்பார் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், தொட்டுக்க முருங்கக்காய் சாம்பார் நல்லா இருந்துச்சு. அது சுட வச்சது கெட்டியாயிருச்சு. வலிக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே போட்டுச்சு. இன்னைக்கு இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலண்ணா. ஏன்? இன்னைக்கு மாவாட்டினல்ல. காலையில் தானே அடிக்க? ஆமாம், சாயந்தரம் தண்ணி. சாயந்தரம் படுத்திருக்கவே நேரம் சரியா போச்சு. அதனால ஒன்றும் பார்க்கல. காலையில் வேறு என்னென்ன வேலை பார்த்தீங்க? காலையில் மாவாட்டினேன். அப்புறம் என்ன பண்ணேன்? காலையில் மாவாட்டிட்டு அப்புறம் காலையில் மாவாட்டினேன். எவ்வளோ நேரம் ஆட்டினீங்க? மாவு 11 மணிக்கு தான் வந்து ஆட்டினேன். காலையில் நீ போனோன்னு கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டேன், கண்ணை மூடி படுத்துட்டேன். அதுக்கப்புறம் 8:30க்கு வந்து சாப்பிட்டேன். சாதம் கொஞ்சம் இருந்துச்சா, லெமன் சாதம், அதை வச்சு சாப்பிட்டேன். லெமன் சாதம் வெள்ளை சாதம் கொஞ்சம் வச்சு இதை வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி பத்தலை எனக்கு. அப்புறம் சாதம் மத்தியானத்துக்கு வேணும்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ராகி கூழ் கிண்டி குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ராகி மாவு இருக்கு, அதில் கூழா கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி கூழ் கிண்டி குடித்தேன். அதில் கொஞ்சம் கூழா கிண்டிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நெய் போட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அதை குடித்தேன். அதை குடிச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். விளக்கு கழுவிட்டேன் ஜாமெல்லாம். காலையில் சமைச்சதெல்லாம் விளக்கிடுவேன். விளக்கு கழுவிட்டு திருப்பி போய் படுத்துட்டேன். படுத்துட்டு அதுக்கப்புறம் செல்லை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு மாவாட்டுருன்ட்டு மாவாட்டினேன். மாவாட்டிட்டு மாவாட்டி அல்றதுக்கு 12:30 ஆயிடுச்சு. 12:45 ஆயிடுச்சு மாவாட்டிட்டு அல்றதுக்கு. அதுக்கப்புறம் 12:45 அப்புறம் வீடு வாசல் கூட்டிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் குளித்தேன். குளிச்சுட்டு இன்னைக்கு லெட்டின் பாத்ரூம் எல்லாம் கழுவலை. நேற்றுக்கு 2 நாள் நேற்று கழுவுனதோட சரி, இன்னைக்கு கழுவலை. நாளை கழுவிக்கு விட்டுட்டேன். குளிச்சுட்டு மட்டும் வந்துட்டேன். குளிச்சு துவைச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து வெளியே துணியெல்லாம் காய போட்டுவிட்டு சாமியை கும்பிட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்புறம் சாதம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. சரின்னு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனி 4:30 ஆனதுக்கப்புறம் வந்து டீ போட்டேன். டீ போட்டு உனக்கு பாலை வச்சுக்கிட்டு எனக்கு ப்ரூ காப்பியை போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணேன்,
செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றல. ம் அப்படியே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்துச்சு பைப்பில். தண்ணி தண்ணி பிடிச்சேன். ம் தண்ணி ஒரு குடம் மட்டும் பிடிச்சிட்டு ம் வந்து உட்கார்ந்துருந்தேன். ம் இதான் இன்னைக்கு நான் பார்த்த வேலைகள். ம் சூப்பராக ஃப்ரெண்டுக்கும் ஊற்றலை தண்ணியும் பேக்குக்கும் ஊற்றலையா? ரெண்டுக்குமே ஊற்றல. கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் விட்டு ஊற்றணும். டெய்லி ஊற்றக்கூடாது. டெய்லி சோறு போட்டோம்னா எப்படி உங்களுக்கு கொழுத்து போகுது? உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்னா செடிகளுக்கு பண்ணி போடுறீங்களா? இல்லை, கொழுத்து போயிடும் ரொம்ப. இல்லையா, அதுக்கு தண்ணி ஊற்றலைன்னா காஞ்சி போயிடும். இல்லை, தண்ணி டெய்லி ஊற்றணும். எதா இருந்தாலும் அதுக்கு கஷ்டப்பட்டு கொடுத்தாத. இந்த பிள்ளைகளுக்கு வேற பால் கொடுக்கும்போது பச்சை பிள்ளைய நல்லா காஞ்சி கிடைக்கல பால் கொடுத்தோம்னா இந்த இதுல ஊத்தோம்னா இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படி குடிக்குங்க. இதே பால் நம்ம கொடுத்து கொஞ்ச நேரத்துல திருப்பி கொடுத்தோம்னா துப்புங்க. ரொம்ப தேட்டிருச்சான் வேண்டாமா அப்படி துப்புங்க. பசியோட இருக்கையில கொடுத்தோம்னா இப்படி கையை வச்சுக்கோங்க. இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு அது கொட்டி போயிருமா கையில எதோ என்னமோ இருக்குங்கிற மாதிரி அப்படி பிடிச்சிக்கிட்டு குடிக்குதுங்க. யூடியூப்ல பார்த்தேன் நிறைய டாக்டருங்க குழந்தை பிறந்த உடனே கொண்டாந்து போடுறாங்க. போடுறது ஒவ்வொருத்தர் அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுலயே பால் கொடுக்குறாங்க. அதை கழுவிட்டு அதுலயே பால் சிரஞ்சில வச்சே கொடுக்குறாங்க. அப்படி சப்புதுங்க. சூப்பரா இருக்கு அந்த காட்சியெல்லாம். வழிக்கு நம்ம அதை எங்கே பார்த்தீங்க, நேரில் பார்த்தீங்களா? எது? அந்த டாக்டரு இல்லை, யூடியூப்ல தான் பார்த்தேன். அவர் டெய்லி குழந்தைகளா எடுத்தாந்து போடுறாரு. பிரசவம் பார்த்த உடனே பிள்ளைய கொண்டாந்து தனியே கொண்டாந்து படுக்க வச்சுக்கிட்டு அதோட சிரிக்கிறாரு பண்றாரு. எப்ப பார்த்தாலும் அவருக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதை பார்த்தேன், சூப்பரா இருக்கு. உங்க குழந்தைகள்லாம் யார் மம்மி வாங்கினா? ஆயா. ஆயா சோழ பெரியம்மா. ராசியா இருக்கவங்கள தான் அவங்க சொல்லுவாங்க. முத்துமினாவே சோழ பெரியம்மா தான் வாங்கினா. அவ சின்ன பிள்ளையால இருந்திருப்பா. உங்க ஆயா விட்டுட்டு பெரியவங்களை விட்டுட்டு சின்னவங்களுக்கு கொடுப்பாங்களா? சோழிக்கு அசிஸ்டன்ட் தான் ஆயா. சோழ தான் பெரிய ஆள் மாதிரி. சோழ பெரியம்மா தான் பெரிய ஆள் மாதிரி. என் புருஷன் வழி இல்லைன்னா என்னவோ தெரியல. கல்யாச்சு போல உள்ளது இட்லி பாருங்க, சூப்பரா. ஆனால் கனம் கம்மியாக இருக்கும். குண்டு நான் கம்மியாக தான் ஊற்றுனேன். ரொம்ப கனமாக ஊற்றுனா மூஞ்சியில் அடிச்ச மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கு. நம்ம இப்படி தான் ஊற்றுவோம். அப்பாவுக்கெல்லாம் இட்லி தான் பிடிக்கும், வேற எந்த பலகாரமும் பிடிக்காது. ரொம்ப பிடிச்சது இட்லி ஒன்றுதான் அவங்களுக்கு. நிறைய பேருக்கு இட்லி மட்டும்தான் பிடிக்கும். அதான் உடம்புக்கு கெடுதி இல்லை. எல்லாத்துலேயும் ஆசைகளை வளர்த்துக்க வேண்டியதான். ஒரு பிள்ளைய இந்த பாஸ்தா இதுகளை மட்டுமே திரண்டு. ஆமா, பாஸ்தா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லப்பா. அது என்னமோ மஞ்சள் கலர்ல டியூபாட்டா இருக்கு, நம்ம கிண்டதே இல்லை. நானும் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க பாஸ்தா நூடுல்ஸ். நம்ம நூடுல்ஸ் ரொம்ப ரேர் தான். பாஸ்தா சாப்பிட்றாங்க, நான் ஆமா பரோட்டா வீட்டிலே போடுறாங்க, சப்பாத்தி நம்ம போடுறோம், பூரி போடுறோம். நம்ம பூரி போடுறோம். பாஸ்தா எப்படி கிண்டுவான்னு தெரியல, எனக்கே தெரியாது. அதுவும் இது மாதிரி தான், சேமியா மாதிரி தான் போடுறோம். ஓ, வெங்காயம் இதெல்லாம் போட்டு கிண்டிவிட்டு அதை சுடு தண்ணியில இதுன்னுட்டு அதுக்கப்புறம் போட்டு கிண்டணும். அப்பதான் அந்த பக்குவத்துக்கு வரும். அது மாதிரி ராகி புட்டா இல்ல ராகி இடியப்பம் செய்யறாங்க, நல்லா இருக்கு. ராகி இடியப்பம் சுடுதண்ணியில் அதை போட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு விடுறதுனா தாளிச்சு விடலாம், ஜீனி போடுறதுனா போட்டுக்கலாம். நல்லா இருக்கு ராகி இடியப்பம்.
அதேமாரி இதுவே இட்லியே ரொம்ப பெரிய இட்லியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த இவங்கள்ட்ட வாங்குறது 7ஆம் சுவையில் வாங்குற இட்லி இதே, இந்த இட்லியே 2 இட்லி சேர்ந்தா அவங்க விட்டு ஒரு இட்லி. இது ரெண்டும் இது சேர்ந்தது. 2 சேர்ந்தா அவங்க விட்டு ஒரு இட்லி. நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அப்படிதான் ஒரு இட்லி கொண்டாந்துருவாங்க. ஒரு இட்லி 2 இட்லி ஆர்டர் பண்ணா 2 இட்லி போதும். ம். ஆனா காசு கூட இருக்கு. ஒரு இட்லி 25 ரூபாயோ 30 ரூபாயோ இருக்கு. ம். ஆமாம் அப்படி. சாம்பார் சட்னி நல்லா வச்சு கொண்டாருவாங்க. அது டேஸ்ட்டாக இருக்கு. அது டேஸ்டா இருக்கும். ஆனா இன்னொரு கடை இருக்கு அவங்க அவங்க திருச்சியிலே. அங்கே நம்ம கையில அரைச்சு தேங்காய் துவையா அந்த காலத்துல அரைப்போம் பாரு, ஆமாம். புளி வச்சு வதக்கி வச்சு ஆ. அதே மாதிரி அரைச்சு அப்படிதான் சட்னி எப்ப கொடுத்தாலும் கொடுத்து விடுறாங்க. ம். சூப்பரா இருக்கும். அந்த அப்போ அதுக்குன்னே கஸ்டமர் இருப்பா. வெளியில அதுக்குன்னே வச்சிருப்பாங்க போல. அந்த கடையில மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு. கையில அரைச்சு அம்மியில அரைச்சு வச்சிருக்காங்க. ம். அதுக்குன்னு ஆள் வச்சிருப்பாங்க. அது ஸ்பெஷல் அவங்க வீட்டுல. ஒரு அக்காவை போட்டு நீங்கள் இதுதான் வேலை உங்களுக்கு டெய்லி இது மாதிரி அம்மியில அரைச்சு காலையிலயும் அப்படிதான் அரைச்சு கையில அரைச்சுதான் கொடுக்குறாங்க. நைட்டுக்கும் அப்படிதான். சாயந்தரம் வாங்கிட்டு வந்தா சூப்பரா இருக்கும் டேஸ்டா. அது நல்லா இருக்கு மிக்சியில அரைக்கிறத விட. இப்பெல்லாம் வீட்டில் அதுவுமே காசு கூட தான். இட்லியில நல்லா இருக்கும். இட்லியும் நல்லா இருக்கும். இப்பெல்லாம் வீட்டில் யாருமே இது அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்லாம் ரொம்ப use ஆமா, கிரைண்டர்லயே மாவு அரைக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். ம். எல்லாரும் அப்படி மாவு பாக்கெட் வாங்கிட்டு வர்றாங்க. ம். இது தோசை ஊத்துறாங்க, இல்ல இட்லி வேணுமா இட்லி ஊத்துறாங்க, ம். சாப்பிட்டு படுக்கிறாங்க. கிரைண்டர்ல யாரு நான் அரைக்கிற மாதிரிலாம் மாவு அரைக்கிறாங்க. ம். நான் இந்த எங்களை மாதிரி உள்ளவங்க வயசானவங்க 1-2 பேர் தான் அரைக்கிறேன். ம். மிச்சமெல்லாம் யார் இந்த காலத்துல அரைக்கிறேன். 40 ரூபா இருக்கும் மாவு. 40 ரூபாயே என்னன்னு தெரியல. அந்த மாவை வாங்கிட்டு வந்தா 2 நடை 3 நடை இட்லி ஊத்திட்டா சரியா போகுது. ஒரு பிள்ளை இருந்தாலும் அதை சாப்பிட்டு படுத்துடலாம். 40 ரூபாய் வாங்குறது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் போதுமா? வீட்டுல 3 பேர் தான் இருப்பாங்க. எல்லாரும் எங்கே இருக்காங்க? யார் இந்த காலத்துல மாமியா மாமனார் மாமியா எல்லாம் போட்டோவில் தான் இருக்கணும்னு நினைக்குதுங்க. நேர எங்கே இருக்கணும்னு நினைக்குதுங்க. போட்டோவில் தான் மாமனார் மாமியா இருக்கணும், நேரம் இருக்கக்கூடாது. அவங்க அம்மா அப்பாவே பாரமா தான் நினைக்குதுங்க. கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கணும். அதுவும் புருஷன் சொன்னது கேட்குற புருஷனா இருந்தா. இல்லைன்னா அதுவும் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்ப காலமே மாறி போச்சு. காற்று ஜிகு ஜிகுன்று வருகிறதுல. ஆனால் மற்ற கேஸ்டில் எல்லாம் வந்து ஓரளவு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியார் விட்டு பழக்க வழக்கம்லாம் கற்றுக்குதுங்க. இது நம்ம குடி, நம்ம வாழ வந்த இடம்னு எல்லாத்தையும் அனுசரித்து போகுதுங்க. நம்மளதப்ப அதுவே இல்லை. நம்மள சௌரியமா இருந்தால் மட்டும் நான் அதில் ஷேர் பண்ணிக்கிறேன். கஷ்டம் இருந்தால் அதில் நான் ஷேர் பண்ண மாட்டேன், ஓடிடுவேன். காரில் வாங்க போவோம்னா நானும் வரேன். இதுவே காரில் ஒரு பஞ்சர்னா இதை கூட பார்த்து வைக்க மாட்டியா? கஷ்டம் வந்தால் யாருக்கும் பிடிக்கல. கஷ்டம் இதை ஷேர் பண்ணிக்கிறது மனசு இல்லை. அவங்க தனியாக இருந்தாலும் கஷ்டம் தானே வரும். யாரு பொண்ணுங்க தனியாக இருந்தாலும் அதுக்குதான் என்னென்னமோ இப்போ இந்த ஆட்சி பேத்தி எல்லாம் இப்போ என்னென்னமோ பண்ணது இல்லை. அதுக்குதான் அதுக்கு அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இப்படியே பண்ணிக்கிட்டு போனா சரிதானே. வாழ்க்கையில என்னத்தை எப்படி வாழ்ந்தா என்ன, அடுத்தவங்களுக்கு அம்மா அப்பா பிறந்தவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லாம அதுக்கு வாட்டுக்கு இருந்துக்குது. சாஃப்ட்வேர் வேலையே கொடுத்துட்றாங்க, அது இருந்துக்குதுங்க. அதனால பிரச்சனை இல்லை. லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. குடும்பம் இது எல்லாம் கிடையாது. இப்போ பிள்ளைய வச்சிருக்காங்கன்னா அவங்க அதிசயம். ஒரு பிள்ளைய வச்சிருக்காங்கன்னா அது சத்தியமா உலக அதிசயம்னு சொல்லணும். அப்படியே கொஞ்சம் நம்ம கேஸ்ட்ல மற்றவங்கள ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் இருக்காரு. எல்லாத்தையும் அனுசரிச்சு போகுது பொண்ணுகளும். நம்ம கேஸ்ட் தான் ரொம்ப இதுவாக போச்சு. வசதி உள்ள பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்குதுங்க, வசதி இல்லாத பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்குது. இன்னும் வசதி இல்லாததுக்குதே ரொம்ப அநியாயம் பண்ணுதுங்க. வசதி உள்ளது கூட கொஞ்சம் பரவாயில்ல.
என்ன எப்படி மாறும்னு தெரியல அவ்வளோதான். 2வது நடையா? 2வது 3-4 நடை ஊற்றிடுவோம். நாளைக்கு காலையில் ஊற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம்ல. சோத்தை மட்டும் வச்சுட்டு இட்லி எப்படி சுட்டு இப்படி சாப்பிடலாம். இப்போ இந்த ஆட்சியெல்லாம் வருத்தமே படல. வர பேத்தி வந்துருக்குங்க. அது ஊருக்கெல்லாம் கல்யாணம் பேசுது, பேத்தி விட்டுருச்சு. அதுக்கு தான் கல்யாணம் ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்களாண்ணா? பண்ணிட்டோமே. அவள் எங்கே இருக்கா? அவளுக்கு அது சாஃப்ட்வேர்ல நல்லா. இப்போ நம்மளுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க, அவ்வளோதாங்க, நாங்கள் பழைய ஆளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டியது. எல்லாம் அதுக்கு தான் கல்யாணமே பண்ணாமல் வச்சுருந்தாதான் தப்பு. ஓ அப்படியா? பண்ணிட்டு ஆமாம், பிரச்சனை யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் தான் பிரச்சனை. உங்கள் வீட்டில் பிள்ளைய ஒழுங்கா இருக்கா? இல்லைங்க, எங்கள் வீட்லேயும் அப்படி தாங்க இருக்கு. அப்போ பேசாமல் இருக்குங்க, அவ்வளோதான். சொல்வதில் உண்மையில் கதை அந்த கதை. நீங்கள் ஒழுங்காங்க, நான் இருக்கேன் மேடம். ஐயோ வலிக்கு நம்ம இந்த வாழைப்பழம் என்ன சாப்பிடலையா நீங்கள்? வாழைப்பழம் நான் டெய்லி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நீ தான் இங்கே கொண்டாந்து வச்சதுலேருந்து அங்கே வச்சா நீ சாப்பிட்டே தீர்த்துருவேன். இங்கே கொண்டாந்து வச்சேன். இங்கே வந்ததுலேருந்து தொடவே இல்லை நீ. சாப்பிடு, நைட்டு சாப்பிட்டு படுக்கையில் சாப்பிட்டு. ஒன்று எடுத்துக்கிட்டேன் வந்து. இப்போ நானும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த தோல் உரிச்சு அங்கனே தான் கிடக்குவார். அது ரொம்ப படுத்து போச்சு. வாங்கியால நல்லா இருந்துச்சு. எனக்கு வீசிங் வருது அந்த சாப்பிட்டோம்னா. உடனே இது பஃப் அடிக்கிற மாதிரி வருது, வீசிங் வருது. அதனால தான் அது வாழைப்பழத்தை சாப்பிட. வாழைப்பழம்னா சாப்பிட்டோம்னா உடனே சுடுதண்ணி குடிக்கணும். சுடுதண்ணி குடிச்சா சளி பிடிக்காது. இன்னும் ஒரு நடை ஊற்றினோம்னா நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட். நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நாளைக்கு லஞ்ச். நாளைக்கு இன்னைக்கு பொழுதே இன்னும் முடியலை, நாளைக்கு வச்சு வச்சுக்கிருக்கேன். இட்லி சட்டி நான் எத்தனை வாட்டி விளக்குறது? அது ஓகே, வேலை மிச்சம். இன்னும் ஒரு 2 வச்சு போட்டோம்னா நாளைக்கு நைட்டு ஃப்ரீ. ஃப்ரீ ஃப்ரீ ஒரு 2 வச்சு அந்த காலத்துல வச்சுதான் வச்சுக்கிட்டேன். விறகுடுப்புல சமைக்கிறவங்க டெய்லி அடுப்பு பற்ற வச்சா பண்ண முடியும். அப்போல்லாம் அப்படித்தான் பண்ணிக்கிட்டேன். அவங்க வாழல 70 வயசு வரைக்கும், 70 வயசு 80 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. நம்ம ஊர்ல என்ன திருவிழா இல்லையா? அது 2 விளங்கியம்மன் கோயில்ல கும்பாபிஷேகமா, அதனால திருவிழா இல்ல. அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி, மாரியம்மன் விளங்கியம்மனும். அதனால அக்காவுக்கு இருந்தாதான் தங்கச்சிக்கு இருக்கும். அதனால இருக்காதுன்னு நினைக்கிறேன் மாரியம்மன் கோயில்ல. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக சிவன் கோயில் தான். ஸ்ட்ரெயிட்டாக அது சித்திரை மாதம், வைகாசி ராயவரம். நம்ம பால்குடம் எடுக்கணும். அதுதான் இருக்கிறதுலே லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் பனையூர் வரும். ஆமாம், பனையூர் திருவிழா மே மாதம். ஆமாம், அதோட திருவிழா முடிந்து விடும். வெயில் அப்புறம் அடங்கி விடுமா? ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்கும். ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்கும். சித்திரை வைகாசி ஆனி ஆடி. ஆவணிலேருந்து மழையா? இல்லையே, வர புரட்டாசிலேருந்து மழை. ஆவணி புரட்டாசிலேருந்து மழை. அது வரைக்கும் எத்தனை மாதம் இருக்குன்னா? இன்னொரு 4-5 மாதம் இருக்கும். அப்பா, அது வரைக்கும் வெயில் காலம் தான் கூட. 4-5 மாதம்னு வச்சுக்கோங்க வெயில் காலம். மழை காலம் 3 மாதம் 8. இது பனி மாதம் 3 மாதம் 4 மாதம் 3 மாதம் தான் வரும். 8 2 10 11. இன்னும் 1 மாதம் இந்த இடைப்பட்ட மாதத்துல இடையில இந்த கோடை மழை அது இதெல்லாம் வருது. மார்ச் வந்துட்டாலே வெயில் ஸ்டார்ட். இனிமேலுக்கு ஆகஸ்டில் தான் முடியும். ஆகஸ்ட் இல்லை, ஒரு நேரம் குளித்துச்சுன்னா கொஞ்சம் காலையில பனி இருக்கு. நான் காலையில வெளியே போனேன், பனி இருக்கு, நல்லா பனி பெய்யுது. இப்போ இன்னும் நாளாக பனியெல்லாம் போகும். பனி இருக்குன்னா சிவன்ராத்திரி கழிச்சாவே பனி போயிடும்பாங்க. ஆனால் பனி இருக்கு. காலையில் நான் வெளியே வந்தேன் பாரு, அப்போ பார்த்தேன்
5 5:45 பனி ஊத்துது. ஆனா நல்லரிசி இட்லி நல்லரிசி தான் சூப்பரா இருக்கு பாரு இந்த இட்லி. வெள்ளையா நல்ல வெள்ளையாவும் இருக்கு, சாஃப்டாவும் இருக்கு. கிரைண்டர்லயும் சீக்கிரம் ஆடிடுது. ரேஷன் அரிசி கலந்தோம்னா கிரைண்டர் ஆடிக்கிட்டே இருக்கணும். இதுனா ஒரு 1/2 மணி நேரத்துல ஆடிடுது அரிசி மட்டும் போட்டோம்னா. ஏன்னா அது கனம் கூட அரிசி, கனம் கூட அந்த அரிசி, இது கனம் கம்மி. இந்த மெலிசா இருக்கவங்க எப்படி சொல்றது, இந்த மெலிசா இருக்கவங்க எல்லா இடத்துக்குலயும் ஈஸியா போயிடுவாங்கல்ல, அது மாதிரி. 2 வீலர் எப்படி எல்லாத்துலயும் ஈஸியா போயிடும். கார் போறதுன்னா ஆளு இடம் விட்டாதே போக முடியும். ஆனா கார்ல நம்ம சௌரியத்தோட போறோம், ஏசி போட்டுக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், தூங்கிக்கலாம். இன்னைக்கு ஒன்று கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மருமகனோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான். ஆக்சிடெண்ட் ஆனால் அவரோட அண்ணன் தம்பி பொண்டாட்டியே எல்லாரும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அவர் ஒய்ஃபு பிள்ளைய எல்லாரும் போயிருக்காங்க. போனால் ஆக்சிடெண்ட் ஆனதில் 3 வாட்டி அது வந்து சுற்றி ரோலாகி வண்டி இதுனதில் பயங்கர அடியான் எல்லாருக்கும். 3 வாட்டி இப்படி சுற்றிருச்சான். 3 வாட்டி சுற்றி டிரைவர் இறங்கி ஓடி போயிட்டானா. கேட்டுக்க கதையை. டிரைவர் இறங்கி ஓடி போயிட்டானா, அவனை கண்டுபிடிக்கவே முடியலையா. டிரைவர் இறங்கி ஓடி போயிட்டானா. தெரிஞ்ச டிரைவர் தானே கூட்டிட்டு போயிருப்பா. ஆமா தெரியல, அவன் ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும், அது எப்படி தெரியாம எப்படி தெரியல. தெரிஞ்ச டிரைவரா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா அவங்க எல்லாம் பணக்காரதேன், எப்படின்னு தெரியல. அப்புறம் அவர் அண்ணனுக்கு நுரையீரல் எலும்பு குத்தி நுரையீரல்ல குத்தி இருக்கான் அந்த எலும்பு. அவர் தம்பி போய் பக்கத்துல உட்கார்ந்து இடிச்சதுல அவர் இடிச்ச போல்ஸுக்கு நுரையீரலுக்குள்ள போயிடுச்சான் எலும்பு. அது இவருக்கு முதுகு பக்கம் போயிடுச்சான். இவர் இடிச்சவருக்கு இவருக்கு வாய் தான் பேந்து போச்சான். இந்த இடம் வாய் பேந்து போச்சு, தொண்டை கொஞ்சம் என்னமோ மாதிரி இருந்துச்சா. இப்ப சரியாயிடுச்சு. அவரு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாராம். ஒரு 3 பேருக்கு அடியான். அவர் தங்கச்சி தம்பியே 2 பேர். பயங்கர அடியான். டிராஃபிக்ல எல்லாம் பார்த்து போகணும், பைபாஸ் போகணும். எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இல்லை அதெல்லாம் முடிஞ்சா காப்பாற்றிடுவேன். நேரம் நல்லா இருந்தா காப்பாற்றிடுவேன். இப்போல்லாம் எந்த உறுப்பாக இருந்தாலும் அதுக்குன்னு தனியாக படிச்சுட்டா. திருச்சிக்கிட்ட தானே அந்த இந்த ஜிவிஎன் ஹாஸ்பிட்டலுக்கு அவனுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. கார்ல போறதெல்லாம் ரொம்ப சேஃப்டியா போகிறது. நம்ம போறதே பரவாயில்ல, 50 ஸ்பீடு 60 ஸ்பீடுக்கு மேல போறதில்ல. ஆனா அதுல நம்ம அப்படி போனாலும் வாரவே ஃபாஸ்டா வந்து இடிச்சானா என்ன பண்றது, என்ன அதுவும் தானே கஷ்டம். இந்த புதுக்கோட்டை போற வழியிலலாம் ரோடு போடுறாங்க, ரோடு அகலப்படுத்துறாங்க. வன்னியம்பட்டியில இருந்து அங்கிட்ட ஆலமரம் வரைக்கும் பள்ளம் பறிச்சு வச்சிருக்கீங்க. அவ்வளவு பெரிய பள்ளம் இருட்டுக்குள்ள. ஐயோ, கார்லாம் தெரியாம ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு போனா விட்டு கீழே விழுக வேண்டியதே காரோட. ஆனா இது மணல் மூட்டை இப்பதான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காலையில வெட்டி போட்டு மணல் மூட்டை வைக்காம போயிட்டாங்க போல. இப்பதான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஜேசிபில கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. மணல் மூட்டை வச்சாதானே தெரியும், இல்லைன்னா அங்கிட்டு ஓரமா ஒதுங்குற. நிச்சயம். நான் அதை நினைச்சேன், அது 2 வீலர்ல போறதே கஷ்டமா இருக்கு. இதுல பஸ் வேற ஒதுக்குது, ஜேசிபி நின்று வேலை பார்க்குது. பஸ் பெரிய உருவம், நம்ம 2 வீலர் நின்று வர மாதிரி இருக்கு. எல்லாம் அப்படிதான் கஷ்டம். அதனால புதுக்கோட்டை போறது கொஞ்ச நாள் பார்த்துதான் போகணும் கேர்ஃபுல்லா. நைட் நேரம், பகல்ல தெரியும் வெளிச்சம். நம்ம தான் பகல்ல எங்கேயும் போறதில்ல, நைட்ல எங்கேயும் போறது. வீடை விட்டா கிச்சன், கிச்சனை விட்டா வீடு, கிச்சனை விட்டா இது போர்ட்டிகோ, செடி. மம்மி உங்களுக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க, செடி, போர்ட்டிகோ. இதுலயே பொழுது சரியா போயிருது. எங்கேயும் போகணும்னே தோணல எனக்கு.
ம் அந்த அளவுக்குலாம் தோணல. ம் 2வது என்னால நடந்து போறது கஷ்டமா இருக்கு, நடக்க பிடிக்கல. ம் எங்கேயும் போனா ஒத்தாசை இல்லாம போறது இல்ல, அதனால போக பிடிக்கல. ம் அதனால வீட்டுக்குள்ளே இருந்துறது, வேலையை பார்த்தோமா, ரெஸ்ட் எடுத்தோமா, சாப்பிட்டோமா. இனிமேலாம் இப்படித்தான் காலத்தை ஓட்டணும். இனிமேலாம் மெனக்கெட்டு போயிட்டு கூட்டம் இதுல எல்லாம் போயிட்டு இடிச்சுக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்து விழுந்து யாரும் தூக்கிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் வேண்டாம், வச்சுக்கவே கூடாது. சமயபுரத்தை தானே சொல்றீங்க? ஆமா. அன்னைக்கு அவ்வளோ உயிர் பயத்தை காமிச்ச மாதிரி பயந்து போயிட்டான். எப்படா வெளியே வரும், கூண்டுக்குள்ள போய் அடைஞ்சிட்டான் வேற. ஆமா, வெளியவும் போக முடியாது. இல்ல, வர்றதும் முடியாது. வெளியே போறதுக்கு நம்ம பின்னாடி 1,00,000 பேர் இருக்காங்க. எப்படி அவங்களெல்லாம் முன்னாடி போனா நம்ம பின்னாடி 1,00,000 பேர் இருக்காங்க. ஆத்தாடி, நம்ம சென்டர்ல நின்றுக்கிட்டு நாங்க மாட்டி இடையில இடையில கதவை திறக்கிறதுக்கு வேலை இல்லை. ஆமா, கியூ நேரம் போய்கிட்டே இருக்கு. ஐயா ஐயா, கதறி சாமி புண்ணியம்தான் உண்மையில அன்னைக்கு பார்த்துட்டு வந்தது. கதறி போயிட்டேன் நாங்க. இதுல ஆனா வேணா போன ஃப்ரெண்ட்ஸ் 3 மணிக்கெல்லாம் போயிடணும், பொழுது விடியல. தூக்கத்தை அன்னைக்கு ஒரு நாள் நிராகரிச்சுட்டு தான் போகணும். 3 மணிக்கெல்லாம் போயிட்டோம்னா நம்ம 5, 5:30க்கெல்லாம் இங்கே போயிட்டு முடி எடுத்துட்டு சாமியை பார்த்துடலாம். சாமியை பார்த்துட்டு 6:30க்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்களாம். அவன் சொன்னான்ல, 6:30க்கெல்லாம் வெளியே வந்துடலாம் சாமியை பார்த்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தூக்கத்தை தான் விட்டுட்டு போகணும். எங்கேயும் கிளம்புனா தூக்கத்தை பார்க்கக்கூடாது. அன்னைக்கு தூக்கத்தை இல்லை, முடிக்காம போயிடும். தூக்கத்தை முடிச்சு போற நேரத்துல தூங்கிக்கலாம். ஆமா, போற இடத்துல போய் தூங்கிக்கலாம். நம்ம அன்னைக்கு இங்கேருந்து போனதே 7 மணிக்கு என்னும்போது கிளம்பணும். அவங்க ஃபேமிலிக்கு என்ன, வெள்ளனா போயிட்டேன் ஆட்டோவில். நம்ம வர சொன்னது கொஞ்சம் லேட்டாக போவோம் ஆச்சு அப்படின்ட்டேன், கார் எடுக்க. இல்லையே, நம்மளுக்கு எத்தனை மணிக்கு இருந்தேன்? நம்மளுக்கு 6:50க்கு தான் வர சொன்னோம். 6:30 மணிக்கு தான் வர சொன்னோம். நம்ம 3-4 வெள்ளனா மணிக்கு போய்க்கலாம். முத்துமணி அப்பவே சொன்னா 5:30க்கெல்லாம் போங்க. அன்னைக்கு ஆனால் பெரிய இக்கட்டு. நான் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு இதில் ஏதோ ஒன்றும் இல்லை, இது லிஃப்ட்லேயே நம்ம மாட்டிக்கிட்டோம்னா சாதாரணமாக நம்ம மனசில் எதுவுமே நினைக்கலன்னா அது நமக்கு ஒன்றும் தெரியாது. லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்ட உடனே ஆகா இதில் மூச்சு விட முடியாதே, அந்த காற்று வராதே, இயற்கை காற்று வராதுல்ல அப்படின்னு நினைச்சு நம்ம பயந்தோம்னா நமக்கு அந்த பயமே மயக்கம் வந்து ஒரு மாதிரி எல்லாமே கொண்டு வந்துடும். எல்லாமே கொண்டாந்துரும். பயந்தோம்னாவே பாதி நம்ம எல்லாமே கொண்டாந்துரும். எல்லாமே தெரியுதோ தெரியலையோ பயப்படக்கூடாது. அதான் இவங்க சொல்றாங்க, எதிரியே பயந்தேன். ஆமா, இப்ப நீங்க பயந்தீங்கன்னா இட்லி ஊத்துறது கூட நல்லா வருமா என்னன்னு பயப்படுவீங்க. ஆமா, அதுல ஒழுங்கா ஊத்த முடியாது. இதுவே எனக்கு தெரிஞ்சதை நான் எத்தனை வருஷமா ஊத்துறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊத்துங்களேன், அது தப்பா இருந்தா கூட கொஞ்சம் சரியா வர மாதிரி வந்துடும். இந்த எம் குமரன் சன்னா மகாலட்சுமியில இவன் வந்து அந்த பொண்ணை பார்க்கல, அந்த பாலத்துல எப்படி வந்துருவேன் என்ன ஒண்ணுமே நினைக்காம வந்தனால அம்பது தூரம் ஒரு அரை தூரம் வந்துருவேன். வந்த உடனே வந்து அதுக்கப்புறம் ஒரு கிழவன் கீழே இருந்து கூப்பிட்டு சொல்லுவேன், ஐயோ நீ எங்கே நிக்கிற பாத்தியா அப்படின்னு கேட்ட உடனே இவனுக்கு சுயநினைவு வரும். வந்த உடனே ஒரு பயமும் வந்து ஐயோ வாடான்னு ஃப்ரெண்டை விவேக்க கூப்பிடுவேன் பாரு. அந்த மாதிரிதான் நம்ம எதுவுமே அன்னைக்கு நம்ம நினைக்காம நின்றனாலதான் நின்னோம். அதுக்கு தான் நான் இப்ப சொல்ல வரேன். அதுல உள்ள தீவிரத்தை நினைக்காம நின்றனாலதான் நம்ம நின்னோம். ஐயோ இங்கிட்டும் போக முடியாது இங்கிட்டும் போக முடியாது என்னடா பண்ணணும்னு நினைச்சிருந்தோம்னா நம்ம அங்கனே மயக்கம் போட்டு விழுந்துருப்பேன். நீ இப்ப சொல்லுவா எனக்கு அந்த நினைப்பு வருது. நீங்க மாத்திரை வேற சாப்பிடல? ஆமா, பிபி மாத்திரையும் சாப்பிடல, பிரச்சனை இந்த மாத்திரையும் சாப்பிடல. எப்படியோ ஆத்தா குட்டியாந்து விட்டு சமயபுரத்தம்மன் ஈஸியா போனோம்னா இது இல்லை. நான்லாம் லிஃப்ட்டில் போகிறதுனா முத்துமினா வீட்டில் எனக்கு பயமாகவே இருக்கும். ஆனால் நிறைய பேர் போகிறாங்க, மாமி எல்லாம் அதுலதே போகுது. லிஃப்ட்டில் டபக்குன்னு ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்குச்சின்னு வையே, அவங்க வந்து உடைக்கிற வரைக்கும் நமக்கு அதில் காற்று மூச்சும் போகாது ஒன்றும் போகாது. என்ன அப்படித்தானே? ஆமாம் அப்படித்தான். ஆனால் இவ்வளவுலாம் பயப்படக்கூடாது. எல்லாரும் இங்கே திருச்சியிலலாம் இது எல்லாமே இதில் கட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் மாடியில் உள்ளவங்கலாம் லிஃப்ட்டில் தான் போகிறது வர்றது. தண்ணி குடிக்கிறது கூட அதில் தான் போகிறாங்க வர்றாங்க. தண்ணி கேனெல்லாம் அதில் அடுக்கி வச்சு கவலையை தூக்கி அதில் லிஃப்ட்டில் வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க வர்றாங்க.
கீழே வந்து தண்ணியை பிடிச்சிட்டு குடிக்கிற தண்ணி. இந்த ஆட்சியெல்லாம் அப்படி தம்பும். எப்படியும் லிஃப்ட் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஸ்ட்ரெக் ஆயிடுச்சுன்னா பழைய படத்துல எல்லாம் லெஃப்ட்ல எல்லாம் தண்ணி ஊத்துனா பிரேக் ஆயிடாதா? இது லெஃப்ட்ல எல்லாம் தண்ணி ஊத்துனா லிஃப்ட்ல எல்லாம் தண்ணி எல்லாம் கொண்டு போகலாம் போச்சு. அந்த ஆச்சு பிடிச்சி தவளையே அதுல தான் கொண்டு போகுது. லிஃப்ட்ல தூக்கிட்டு மேலேயே நடக்க முடியும். சென்னை சில்க்ஸ் இதுலலாம் வச்சிருக்க லெஃப்ட்ல தண்ணியெல்லாம் ஊற்ற விட மாட்டாங்கல்ல? அப்படியா? இல்லை அங்கே புள்ளைய கையில பாட்டில்லாம் வச்சிருக்கு தானே. அத்தா அவங்ககிட்ட இருந்து கீழே பார்த்தீங்கன்னா பயந்து வரும். பார்த்தியா? சென்னை சில்க்ஸ்ல இருந்து கீழே பார்த்தா பயந்து வரும். ரோடு. ஆமா ரோடு. ஆனா அம்புட்டு உயரமா இருக்கும். எவ்வளவு உயரமா இருக்கும். மனுஷனை தாங்கிட்டு போறதுக்கு தான் இந்த லிஃப்ட். ஆமா. ஆனா எனக்கு லிஃப்ட்னா கெட்ட பயம்ப்பா. நான் போக மாட்டேன். ஏன்னா அது இடையில நம்ம நேரம் அது நல்லா ஓடிக்கிட்டு இருக்க கூட ஸ்ட்ரெக் ஆயிடுச்சுன்னு வைங்க. அப்புறம் ஆள் வந்து உடைச்சு நம்ம உள்ள போறது. ஆனா காத்தெல்லாம் போகும். காத்து போறதுக்கு வேற ஏதாவது நம்ம திறந்து விடலாம் மேலாம். அப்படியா? மேல திறந்து விடுறது. இப்ப ஒரு நாடகத்துல அந்த இந்த கயல் நாடகத்துல பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சிய ஆஸ்பத்திரி லிப்டுக்குள்ள வச்சு இதுல வச்சு லிப்ட் ஆஸ்பத்திரிக்கு லிப்ட் தானே வச்சிருக்காங்க. மாடிக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு தூக்குறதுக்காக வேண்டி கொண்டு போவாங்க. அதுல அப்படியே ஸ்டெப் இதாகி நிக்கும். நின்ன உடனே உயிருக்கு ரொம்ப போராடுமே அந்த புள்ள. அப்புறம் இவங்களே வந்து ஏதோ கட் பண்ணி என்னமோ பண்ணி அப்புறம் இதுமாங்க. சில இடத்துல லிஃப்ட் அப்படி இருக்கா? ஒரு சில இடத்துல நம்மளே மேலே பொக்கலாம் உடைக்கலாம். அப்படியா? மேலே கிளாஸாக இருந்தால் உடைச்சிடலாம்ல. அது கனமான கிளாஸாக இருக்கும். கனமான கிளாஸ். அப்புறம் உயிர் முக்கியமா கனம் முக்கியமா கை கால் முக்கியமா அப்படின்னு பார்க்குறாங்க. எனக்கு அதனால லிஃப்ட்னாவே பயம். முத்துநாட்டில் ஸ்டேட் பேங்க்லாம் லிஃப்ட்ல தான் போகும் வரும். லிஃப்ட்ல தான் போகும் வரும். பிள்ளைய ஸ்கூலுக்கு போகிறது அதுகளாவே ஆன் பண்ணி கீழே இறங்கி வந்துருங்க, ஏறி போயிருங்க அம்மா அப்பா வராட்டி கூட. ஆனால் அப்படியெல்லாம் ஸ்ட்ரிக் ஆனாலும் அவங்க திறந்துருவாங்க. இருக்கு அங்கே குடியிருக்க எடுத்துருவாங்க. அதனால தான் தைரியமாக இருக்கு. யாராவது சிக்கனா பயப்படுவாங்கல்ல. எப்படியும் கத்துவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்கல்ல. கத்துவாங்க. சரி, அது வரைக்கும் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் கேட்குறேன். அதுக்குள்ளேயும் எப்படின்னு தெரியப்படுத்த தான் வேணும். இவங்களே மேலே போகணும்னு நினச்சா லிஃப்டில் தான் போகிறாங்க இவங்களுமே. ஏதாவது ஒன்றுன்னா ஆமாம், நடந்து போனால் எனர்ஜி யூஸ் தானே. லிஃப்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கணும். லிஃப்ட் எல்லாருக்கும் அது இல்லை. அதில் வீடுதான் இதுன்னு பேர். அது என்ன பேர்? அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸு, ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்னு பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் இந்த பணமே மாதம் 10,000 கொடுக்க வேண்டியதுங்க மெயின்டெனன்ஸ் செலவு. அதுல எல்லாம் பணக்காரதான். டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி. ஒரு இட்லியை காணோம். ஒரு இட்லி இதில் எடுத்து வச்சுட்டேன். இதுவே சாம்பார் இட்லி பாரு. இதுவே சாம்பார் இட்லி பாருங்க. நாளைக்கு விளக்குக்கு திரி மாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்குக்கு திரி மாற்றிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 நாளாக விளக்கு தரத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல. ஆமாம், இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு வச்சுருவேன் மாவெல்லாம். ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? வியாழக்கிழமை கண்டிப்பாக விளக்கணும். சொல்லி விளக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் முன்ன மாதிரிலாம் வேலை செய்ய முடியல. முன்னாடிலாம் விடாமல் செய்வேன். இப்போ சோம்பேறித்தனம். இப்போ சின்ன பிள்ளைங்களே இப்படி இருக்குதுங்க, அப்புறம் நம்ம இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருச்சு. இப்போ சோம்பேறித்தனம் கூடிடுச்சு. ஆமாம், இல்லை உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிலாம். சரி வாங்கி இங்கே விளக்கேற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கமா இருக்குல்ல, இருக்கா இல்லையா? மாசமாக தான் உள்ளது. இது என்ன இவ்வளவு கும்பலாக சேர்ந்து விட்டது? அது அதுக்குள்ள கொட்டணும். அதுக்கு நேரம் வரையில கொட்டுவேன். அதுக்கு நேரம் இன்னும் கூடி வரவில்லை. நேரம் எப்போதான் கூடி வரும்? நேரம் வரும்.
இங்கேயும் அதே பாலிசி தானே, ஒரு 3 2. ஆமாம், ஒரு 3 2 கட் பண்ணி அதை 2 இதுன்னு அப்படியே போடுறது. ஆக மொத்தம் 2 இது இருக்கணும் அதில் முன்ன. அதுதான் அதில் உள்ள பாலிசி. இதை போட்டுட்டேன். எல்லா டெஸ்ட்டையுமே அதுக்குள்ளே போட்டுருலாம். டெஸ்ட்டு போடுற இடமா? டெஸ்ட்டு போட்டு அங்கேயும் கொண்டு குட்டிடுவேன். அப்பப்போ போக முடியாதுல்ல, நான் என்ன சின்ன பிள்ளையா. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன், அரிசி எடுத்து வச்சுட்டேன் வெள்ளனா சோறு குடிக்க. இதை நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு ஊற வச்சுட்டு சாதம் வடிக்கணும். காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இதுகளெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இது 2ஐயும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு கேஸை நிறுத்திட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இந்த பாத்திரங்கள் கழுவி போட்டுட்டு போய் படுக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.